பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: வாய் உங்களுடையது, வார்த்தை கர்த்தருடையது. ஆதார வசனம் மத்தேயு 10:19. எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். தேவ மக்களே, கர்த்தர் தம் சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது சில ஆலோசனைகளை அவர்களுக்கு சொன்னார். அவைகள் நமக்கு இன்றும் வாழ்விற்கு பொருந்தும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சுவிசேஷத்த நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அப்போது எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்றார். கர்த்தர் கொடுத்து அமைத்து கொடுத்த குடும்பத்தை நடத்துகிறீர்கள். நீங்கள் அவர் கொடுத்த வேலை, அமைத்து கொடுத்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதை அவர் பார்க்கிறார். அவருக்கென்று செய்கிறேன் என்ற தெய்வ பயத்தோடு கண்ணற்றத்தோடு நீங்கள் செய்தால் நீங்கள் ஊழியக்காரரே. மேற்கண்ட வசனத்தின் பொருள் என்னவென்றால், எல்லாவற்றையும் ஜாக்கிரதையோடும் கருத்தோடும் செய்யுங்கள். இதனுடைய பின்விளைவு எப்படியோ என்று பயப்பட வேண்டாம். தினமும் ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கள். தைரியமாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற எண்ணம் ஸ்திரமாகட்டும். ரிசல்ட் அற்புதமாகவே இருக்கும். இப்படி ஆகிவிடுமோ, இப்படி வம்பிற்கு வருவார்களோ என்று கற்பனை வேண்டாம், பயம் வேண்டாம். இதை இப்படி கற்பனை பண்ணினால், சிந்தித்தால் அப்படியே பயந்தபடி நடக்கும். நம்மளே வாசம் பண்ணி நம்முடனே இருக்கும் ஆவியானவர் சகலத்திற்கும் உதவி செய்வார். வேலை ஸ்தலத்தில் மேலதிகாரி நாளைக்கு உங்களை வந்து பார்க்க சொன்னார் என்று செய்தி வந்ததும் வைத்துக்கொள்வோம். உடனே ஜெபியுங்கள் மனதிற்குள்ளே, தகப்பனே என்னோடு வாரும், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, உதவி செய்யுங்கள். அவ்வளவுதான். ஆவியானவர் உங்களுடனே இருந்து அந்த நேரத்தில் அங்கிருக்கிற சூழ்நிலையை தன் வசமாக்கி கொள்வார். அவர் நாவில் வார்த்தையை வைப்பார், உங்கள் வாயிலும் பதிலை வைப்பார். என்னென்ன பிளான் முன்கூட்டியே அவர்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி விடுவார். நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். ஒரு சாட்சி ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிறேன். இது இந்த இடத்திற்கு பொருத்தமான ஒரு சாட்சி. ஒரு சகோதரி என்னிடம் சொன்னது, அவருடைய கணவர் இறந்து விட்டார். அவர் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கிறார். அதில் ஒரு குரூப் வந்து அந்த பாண்டு இருக்கும் இல்லைங்களா, பத்திரம், அதை காட்டி உங்கள் கணவர் இப்படி வாங்கி இருக்கிறார், நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள். இவர்கள் எனக்கு தெரியாது, அவர் எப்போ வாங்கினார், எதுக்கு வாங்கினார் எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்கள், கையெழுத்து உங்கள் கணவருடைய கையெழுத்தான் என்று காட்டிவிட்டு போய்விட்டார். பின் போலீஸ் அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து, இவர்களுக்கு நிறைய சொத்து இருக்கிறது, விற்று கொடுக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டு மிரட்டுங்கள், இங்கேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே எல்லாம் முடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள். போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து இவர்களுக்கு நீங்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இவர் பயந்து விட்டார், இதுவரை இப்படி போனதில்லை. அழுகிறார்கள். ஆண்டவருடன் கேட்டார், தகப்பனே, எந்த இடத்துக்கு போனாலும் அது நீர் கொடுப்பீர், நீர் எங்களோடவே இருப்பீர் என்றால் உண்மை நான் மனதுக்குள்ளேயே மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அந்த இடம் தேவாலயம்தான், போலீஸ் ஸ்டேஷன் தேவாலயம்தான், நீர் என்னோடு வாரும் என்று சொல்லி புறப்பட்டு வக்கீலுக்கு படித்து கொண்டிருக்க ஒரு ஸ்டூடெண்ட், லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருவனை அந்த நேரத்தில் வந்திருக்கிறான், கூட கொட்டி கொண்டு போயிருக்கிறார். அங்கே போனது இவர்களெல்லாம் ஒரு குரூப் நிற்கிறார்கள். இவர்களை பார்த்ததும் அந்த இடம், அந்த சகோதரி சொன்னது, அந்த இடம் எனக்கு தேவாலயமாகவே இருந்தது என்று. அந்த போலீஸ் அதிகாரி இவர்களை உட்கார வைத்து அந்த பணம் கொடுத்தவர்களை நிற்க வைத்து பேச வைத்திருக்கிறார். பேச வைத்து விட்டு, இது உங்கள் கணவர் வாங்கியிருக்கிறார், இங்கே பாருங்கள். ஆமாம், அவருடைய கையெழுத்தான், ஆனால் எனக்கு தெரியாது, எப்போ வாங்கினார், எதுக்கு வாங்கினார், எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த லா ஸ்டூடெண்ட் கூட போனவன், சார் அந்த பாண்டியன் கையில் கொடுங்கன்னு கேட்டிருக்கார். கொடுத்துருக்கிறார். வாங்கி பார்த்தவன் அதில் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்கு, அதில் ஒரு தவறை காட்டியிருக்கிறார். அதை காட்டி போலீஸ் அதிகாரிகள், இவர்கள் ஏன் இதில் கையெழுத்து போட்டு கொண்டார்கள், இதை பாருங்கள் என்று காட்டியிருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி, இதுக்கு தாங்க அந்த லா படித்தவங்ககிட்டவே கொடுக்கக்கூடாதுங்கிறது, ஒன்று பேசவே முடியவில்லை, அது தவறு என்று ப்ரூஃப் ஆகிவிட்டது. உடனே போலீஸ் அதிகாரி யார் பணம் கொடுத்து இவர்களை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள் அவர்களையே பார்த்து, இனி இவர்களை நீங்கள் ஒன்று செய்யக்கூடாது, ஏதாவது தொந்தரவு பண்ணினால் பிடிச்சி உள்ளே போட்டு விடுவேன் என்று மிரட்டி அனுப்பிவிட்டு இவர்களை அனுப்பிவிட்டார்கள். கேட்டீர்களா? அந்த நேரத்தில் நமக்கு ஆண்டவர் செய்வார்.
ஓட்டையை காட்டுவார், ஓட்டையும் அடைப்பார். எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்ல மாட்டார். மொத்த ப்ளூ பிரிண்ட்டு நமக்கு அவர் கொடுப்பது இல்லை. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 24 28 வரை வாசித்து பாரு. ஒரு பவுலின் மேல் பொறாமை கொண்டு யூதர்களே கேஸ் கொடுத்து அப்போல்லாம் ரோம அதிகாரிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவனை பெரிய கேஸாக பிடித்து அடியுங்கள் என்று பவுலை சவுக்கால் அடித்து வாரினால் கட்டும்படி உத்தரவு போட்டான் சேனாபதி. அப்போது பவுல், ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாத குணமாக மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று கேட்டான். அவன் ரோமன் சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கிறான், ரோம குடியுரிமை வைத்திருக்கிறான். அதை யாவருக்கும் சொல்லி கொண்டு இருக்கவில்லை. அந்த நேரத்தை சொன்னால் அவர்கள் ஆட்சி செய்கிறவர் ரோமர்கள். ஒரு ரோம பிரஜையை இப்படி செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும். மேலிடத்தில் தெரிந்தால் அவர்கள் சீட்டே போய்விடும். உடனே அவன் பயந்து விட்டான். சேனாதிபதி சொல்கிறான், ஐயோ, நான் மிகுந்த திரவியத்தினால் இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்கிறான். உடனே கட்டு அவளுக்கு சொல்லிவிட்டார்கள். அவர்கள் அடித்ததுக்கு அவர்கள் சாரி கேட்டுக்கொண்டார்கள். கேட்டீர்களா? ரோம குடியிருப்பு பெற்றவனை இப்படி செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் ஆவியானவர் பவுலின் ரோம குடியுரிமை சுட்டி காட்ட வைத்தார். எத்தனையோ கோர்ட்டு கேஸுகள், தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சபைக்கும் கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள், ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், பொய் வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது அதிலுள்ள ஓட்டையை கர்த்தர் வக்கீல்களுக்கு காட்டுகிறார். கேஸில் ஒன்றுமில்லாமல் தள்ளுபடியாகின சாட்சிகள் உண்டு. ஏன் கர்த்தர் முதலிலேயே இதை காட்டி கேஸ் போடாமலேயே வைத்திருக்கலாமே? அப்படி அவர் செய்வதில்லை. பாதை இப்படித்தான் நடந்து ரிசல்ட்டு கொடுக்கும்போது பிசாசு வெட்கப்பட வேண்டும். பிசாசு தானே இதையெல்லாம் போட செய்கிறான். அவன் வெட்கப்பட வேண்டும். இயேசுவே நாம உயர்த்தப்பட வேண்டும். அது அப்படித்தான் நடக்கும். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது உலகம் அறிய வேண்டும். அதற்காகத்தான் இப்படி நடக்கிறது. பிசாசிற்கு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை மறைத்து விடுவார், தன் பிள்ளைகளுக்கு காட்டுவார். இறுதியில் தன்னை நம்பி இதனால் தான் அவர் சொல்கிறார், என்னை நம்பியவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நம்பி இருக்கிறவரே கிருபை சூழ்ந்து கொள்ளும். கேட்டீர்களா? 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் சவுலுக்கு தப்பி ஓடி தாவீது காத்தின் ராஜாவாகி ஆகீசிடத்தில் போனார். பெலிஸ்தீர் தேசம். கரடிக்கு பயந்து சிங்கத்துக்கு மாட்டிக்கொண்ட கதை தான். இங்கே இவனுக்கு பயந்து அங்கே போய்விட்டான். அங்கே போனோடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஐயோ, இவன் கோலியாத்தை கொன்னவனுங்க, பெண்களெல்லாம் பாடினார்களே, சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10,000. அப்படி இவன் ராஜாவாக போயிடும் என்று எல்லாம் அவட போய் சொல்லுகிறார்கள். இவன் தான் கொன்னவன் என்று. உடனே தாவீது என்ன செய்தான்? பைத்தியக்காரனை போல தன்னுடைய தாடியில் நுரையை வலித்து விட கொண்டு கிறுக்கனை போல இருந்தான். உடனே ராஜா, நம்ம ஊரில் கிறுக்கர்கள் கம்மியாவாக இருக்கிறாங்க, அனுப்பு அவனை, இவன் கிறுக்கு பையன் அனுப்பு என்று அனுப்பிவிட்டார். கேட்டீர்களா? 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 12 15 வரை வாசித்து பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி அந்தந்த நேரத்தில் ஆவியான துணை கொண்டு தப்பித்து கொண்டான். ஆதியா 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பின் பாதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு சொப்பனம் கண்டவன், தரிசனம் கண்டவன். அது நிறைவேறப் போகிறது. அவன் புறப்பட்டு அண்ணன்மார்களை பார்க்க, ஆடு மேய்க்க அண்ணன்மார்களை பார்க்க அப்பாவால் அனுப்பப்படுகிறான். அங்கே அவனை, இந்த சொப்பனக்காரன் வர்றான், இவனை கொன்றணும், இவன் கொண்டுட்டா இவன் சொப்பனை எப்படி நடக்கும் பார்க்கலாம் என்று கொல்லப் போகிறார்கள். அங்கே கர்த்தர் தடுத்தார். குழியில் போட வைத்தார். குழியிலிருந்து கதறுகிறான். அவர்களுக்குள்ளேயே சிலரை வைத்து அங்கே வரக்கூடிய வியாபாரிகள்கிட்ட விற்று போட வைத்தார்கள் 20 வெள்ளிக்காசுக்கு. வியாபாரி கொண்டு போத்திபார் வீட்டில் விற்றான். இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஒரு இடத்திலும் கர்த்தர் தப்பு வித்து கொண்டே வந்தார். அது யார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும், இவரே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும் கொஸ்டினையும் காட்டுவார், ஆன்சரையும் நமக்கு தருவார். எவன் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும் அந்த கொஸ்டினையும் காட்டுவார், ஆன்சரையும் நமக்கு காட்டுவார். பாதை இப்படித்தான். கடைசியில் கொண்டு உயர் அதிகாரியாக வைக்கவில்லையா? உயர்த்தவில்லையா? பிரியமானவர்களே, கர்த்தரோடு நீங்கள் எப்போது உறவில் நிலைத்திருந்தால் அது அந்த உறவில் சந்தோஷமாக நிலைத்திருக்க வேண்டும். பாதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, வேதத்திலிருந்து தான் சொல்லுகிறேன். என்ன நடந்தாலும் அவர் நமக்கு சொல்லுவார். அந்தந்த நேரத்தில் ஆலோசனை கொடுத்து தப்பு வைப்பார். சாலமோனுக்கு ஞானத்தின் ஆவியாக இருந்து தீர்க்க முடியாத வழக்கை அற்புதமாக தீர்த்து சாலமோன் ராஜா ஞானி என்று பிரகடனப்படுத்தினார். ஞானத்தின் ஆவியாக, ஆலோசனை ஆவியாக இருந்து உங்களை உயர்த்த வேண்டிய இடத்தில் உயர்த்தி வைப்பார். நமக்கு பின்தான் புரியும், நமக்கேது இவ்வளவு ஞானம், எப்படி இந்த நேரத்தில் பேசினோம், செயல்பட்டோம் என்று நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி எல்லார்களுக்கும் சாட்சி உண்டு. இதை தாவீது மிகவும் அனுபவித்தவன். அதனால் தான் சொல்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து கொள்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிறான்.
கேட்டீர்களா? இதுதான் நம்முடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு இடத்திலும் கூட உங்களை தோற்கடிக்க விட மாட்டார். தோற்று போய் விடுவோம், பயப்படாது. எப்படி தோற்க முடியும்? ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரே. தோற்றது போல இருக்கும், தோற்க முடியாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஏசாயா 28:29, எரேமியா 32:19 வாசித்து பாருங்கள். கர்த்தரை போல ஓட்டைகளை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது, ஓட்டைகளை மறைக்கவும் யாராலும் முடியாது. அவருடைய கவுன்சில் ஆலோசனை அற்புதமானது, ஆச்சரியமானது. ஏன் அற்புதமானது, ஆச்சரியமானது? அதை போல எவனாலும் ஆலோசனை கொடுக்க முடியாது. அது வெற்றியின் ஆலோசனை. இப்படியும் ஒன்று இருக்கிறதா? கடலுக்குள் ஒரு பாதையை மறைத்து வைத்திருந்தாரே, யாருக்கு தெரியும்? அப்படிதான் செய்வார். ஒரு பெரிய கோட்டையை துதித்தால் போதும் என்று சொல்லி துதியினாலே இடிந்து விளை செய்தார். ஆலோசனை அப்படி உங்களுக்கு கொடுப்பார். வேறு எங்கும் அந்த ஆலோசனைகள் காணவும் முடியாது, பெறவும் முடியாது. அவரை முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு நடக்கும், இந்த காரியம் என்ன, அந்த காரியம் என்ன, ஒன்றையும் குறித்து கவலைப்படாது. இன்றைக்கு கையில் கொடுத்த வேலையை செய்யுங்கள். நாளைக்கு அவர் பார்த்துக்கொள்ள, நாளை அவருடையது. அதனால தான் சொன்னார், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எதற்கு சொன்னார்? நான் உன்னோடு இருக்கிற உன் காரியத்தை நான் பார்த்துக்கொள்வேன். நீ ஒப்புக்கு சப்பா என் கையை பிடித்துக்கூட நட என்று சொல்லுகிறார். மக்களே, இன்று ஒரு பெரிய மாபெரும் விடுதலை உங்களுக்கு உண்டாகட்டும். பயத்தின் ஆவி வெளியேறட்டும். தைரியத்தின் ஆவியால் நிரப்பிக் கொள்வாராக. அவருடைய ஞானம் நம்மிலே விளங்க செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்கள் வாயோடு இருந்து பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய பிரகாரம் பேசி ஞானமாய் எல்லாவற்றையும் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எப்போது உம்மையே அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாக இருக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது நாமம் எப்பொழுது எங்கள் மூலம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. இயேசு உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இன்றைய சிந்தனைக்கு எதை குறித்தும் கவலைப்படவோ பதட்டப்படவோ ஒத்திகை பார்க்கவோ மாட்டேன். வாய் என்னுடையது, வார்த்தை அவருடையது. அது வல்லமையுடையது, அது வெற்றியை தரும். ஆமேன். அல்லேலூயா.